வினேஷ் விவகாரம் தொடர்பாக ஒலிம்பிக் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று விளையாட்டுப் போட்டிகளுக்கான சர்வதேச தீர்ப்பாயம் சொல்லியிருக்கிறது. விளையாட்டு தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக அனபில் பெனட் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். வினேஷ் போகத் விவகாரத்தில் அனைத்து தரப்பிடமும் விசாரணை நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். வினேஷ் போகத் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பான விவகாரத்தில் ஒலிம்பிக் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். இந்த விவகாரத்தில் ஒலிம்பிக் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க? கார்த்திகா, இந்த வினேஷ் போகத் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து வினேஷ் போகத் தரப்பிலான கருத்துக்களை மட்டுமே வெளியிட்டு வந்த சூழல்ல தற்போது விளையாட்டுக்கான இந்த நடுவர் நீதிமன்றமாக இருக்கக்கூடிய CAS தன்னுடைய முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் எங்களிடம் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா அவர் தங்கம் பதக்கத்துக்கான போட்டியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்திருந்தார். இருப்பினும் கூட அது முடியாது என்பதன் காரணமாக தனக்கும் வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இருப்பினும் கூட உடனடியாக அந்த தீர்ப்பை வழங்க முடியாது. காரணம், இரண்டு தரப்பினரிடமும் விரிவாக விசாரணை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர் முடிவதற்குள்ளாக, அதாவது 14ஆம் தேதி வரை இருக்கிறது. எனவே இன்று விசாரணை தொடங்கினாலும் கூட இந்த தீர்ப்பு என்பது இந்த ஒலிம்பிக் தொடர் முடிவதற்குள்ள விசாரணை முடிக்கப்பட்டு இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என்று அந்த நீதிமன்றம் சார்பாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த விசாரணை வரைக்கும் இரண்டு தரப்பு, சர்வதேச மல்யுத்த சங்கம் அதே போன்று வினேஷ் போகத் என இரண்டு தரப்பினரிடம் விசாரணை செய்யப்படும் என்றும் இந்த விசாரணைக்கு இந்த வழக்கை நடத்துவதற்கான நீதிபதியாக அனபில் பெனட் என்ற ஒற்றை நீதிபதி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் அந்த அறிவிப்புல தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த விசாரணை என்பது இன்று மாலை நடைபெறும் என்றும் இரண்டு தரப்பினரிடம் அவங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்பு அந்த ஒற்றை நீதிபதி எடுக்கக்கூடிய முடிவு என்பது இறுதியாக இருக்கும் என்று தற்போது அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கார்த்திகா, இன்று மாலைக்குள் நீதிபதி தீர்ப்பினை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. வினேஷ் போகத் இந்த விவகாரத்தில் முறையீடு செய்யும் பொழுது என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க? அதாவது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். 100 கிராம் எடை இருந்தாலுமே கூட விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பல்வேறு செய்திகளும் வந்த வண்ணம் இருந்தது. வினேஷ் போகத் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க? நிச்சயமா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ப்ரோபோனோ வழக்காக வழக்கறிஞர்களாக முன்வந்து வினேஷ் போகத் மூலமாக வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்புதான் இந்திய ஒலிம்பிக் சங்கம் சார்பிலையும் வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. வினேஷ் போகத் விவகாரத்துல மல்யுத்த சங்கம் விதிமுறையை மீறி அவரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்களா? இல்லவே இல்லை. முழுக்க விதிமுறைகள் பின்பற்றிருக்கிறது. வினேஷ் போகத்தினுடைய உடல் எடை என்பது அதிகமாக இருந்தது உண்மை என்று இரண்டு தரப்பினருமே ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இருப்பினும் கூட வினேஷ் போகத் பொறுத்த வரைக்கும் 100 கிராம் மட்டுமே அதிகமாக இருந்தது. அதே போன்று மல்யுத்தம்ல 2016ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை முதல் நாள்ல எடை அதிகமாக எடை குறைவாக இருக்கும் போது இரண்டாவது நாட்கள்ல எடை என்பது அளக்கப்படக்கூடிய விதிமுறை என்பது இல்லாமல் இருந்தது. இருப்பினும் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டது. எனவே வினேஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல தன்னுடைய எடை சரியாக இருந்தது. இரண்டாவது நாட்கள்ல 100 கிராம் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு தனக்கும் வெள்ளி பதக்கம் வழங்க வேண்டும் என்றுதான் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. நம்ம சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பேசும்போது இதுல தீர்ப்பு மாறுவதற்கான பெரிய வாய்ப்புகள் என்பது இல்லை அப்படின்றதா நமக்கு தெரிய வருது. இருப்பினும் கூட தற்போது இந்தியாவிலிருந்து நீதிபதிகள், வழக்கறிஞர்கள்லாம் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான விசாரணை இன்று மாலை நடைபெறும். தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றே வழங்கப்படும் அப்படின்றது அவங்க சொல்லல. இந்த ஒலிம்பிக்ஸ் தொடர் முடிவதற்குள்ள, அதாவது 4 நாட்கள் இருக்கிறது, அதற்குள்ள வழங்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. இன்று மாலை 5:30 மணிக்கு இந்திய நேரப்படி இந்த விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. காலை நம்ம ஏற்கனவே இந்த மதியம் 1:30 மணிக்கு விசாரணை நடைபெறுவதாக இருந்தது. அது மாலை 5:30 மணிக்கு மாற்றப்பட்டது நிலையில தான் தற்போது தங்களுடைய முதல் அறிக்கையை CAS நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது. கார்த்திகா, நிச்சயமாக சந்தானம், என்ன தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிறதை எதிர்பார்த்து காத்திருக்கும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.